Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு புது நாவல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. நாவலின் பெயர் மலர்கின்ற பருவத்தில். எழுதியவர் எஸ்ஏபி. கொஞ்சம் பழைய நாவல் தான். எஸ்ஏபியோட நாவல் நான் படித்ததில்லை, ஸோ அதனால் ட்ரை பண்ணுறேன். மலர்கின்ற பருவத்தில் எஸ்ஏபி பாகம் 1. தந்தையின் அலுவல் அறையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த நவமணியின் அழகிய முகம் வெளிரி போயிருந்தது. அவள் கண்கள் சற்றே கலங்கியிருந்தன. மாடிப்படி ஏறும்போது எதிர்பட்ட வேலம்மா, பெட்டியில் துணிமணி கேமரா எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டேன் மணி. ஹைதராபாத்தில் குளிருமா இன்னுவா? ஸ்வெட்டர் எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டாள். சிறு வயதில் நவமணியை தூக்கி வளர்த்தவள் அவள். செல்ல பெயரிட்டு அழைக்கும் உரிமை அவளுக்கு இருந்தது. பதில் ஒன்றும் சொல்லாமல் படிகளில் வேகமாக ஏறினாள் நவமணி. மனத்தில் பொங்கும் துக்கத்தை குரல் எங்கே காட்டிக் கொடுத்து விடுமோ என்ற அச்சம் அவளுக்கு வாய்ப்பூட்டு போட்டிருந்தது போலும். டிசம்பர் விடுமுறைக்கு ஹைதராபாத் செல்வது என்று அவளும் அவள் சிநேகிதி பிரீத்தும் எவ்வளவு ஆசையாக திட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். அத்தனையும் தகர்ந்து போய்விட்டது. சிறிது நேரம் முன்பு தந்தை வெளியூர் செல்லவிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவர் அலுவலறைக்குள் தயங்கி நுழைந்தாள் நவமணி. அவர் கண்களை பாதி மூடியபடி காரியதர்சிக்கு தர வேண்டிய கட்டளைகளை வரிசையாக விவரித்து கொண்டிருந்தார். மேஜை மீதிருந்த டேப் ரெக்கார்டர் அவற்றை பதிவு செய்து கொண்டிருந்தது. பஸ்ஸரை அமுக்கி ஸ்டெனோவை வரவழைத்து ரெக்கார்டிலிருந்து கெசட்டை எடுத்து கொள்ள சொல்லிட்டு அன்போடு, என்னம்மா என்ன வேணும் என்றார். நவமணி தைரியத்தை வரவழைத்து கொண்டு, காலேஜ் திறக்க இன்னும் 10 நாள் இருக்குப்பா, எங்காவது ஹாலிடே ட்ரிப் போயிட்டு வரட்டுமா என்றாள். தன் பயணத்தில் குறியாக இருந்த அவர் மேஜை டிராயரை இழுத்து இறக்குமதி லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட பிளாஸ்டிக் ஃபைல் ஒன்றை எடுத்தார். ஊட்டியில் குளிர் தாங்காதம்மா, பெங்களூருக்கு வேணும்னா போய் ஒரு வாரம் இருந்துட்டு வா. ஊட்டி பெங்களூர் இரண்டிலும் அவர்களுக்கு சொந்தமான பங்களாக்கள் இருந்தன. பிரீத்து நானும் ஹைதராபாத்துக்கு போகலான்னு இருக்கோம். பிரீத்தா யாரு? மெஜூரா பைப்ஸ் கஸ்தூரி ரங்கத்தின் மகளா? ஃபைலை வாங்கி கொண்டு போவதற்காக வந்த நவமணியின் அண்ணா விசாகன் சிரித்தான். அது வனிதாப்பா. இந்த பிரீத்து எல்ஐசி வேலை பார்க்குற ஒரு வித்தியோகஸ்தரோட மகளை இல்லையா மணி? பிரீத் ஒரு தொழிலதிபரின் பெண் அல்ல என்று தெரிந்ததும் தந்தையின் முகம் மாறுவதைக் கண்ட நவமணி அவர் ஒரு முடிவுக்கு வரும் முன் அவசரமாக அடுக்கினாள். பிரீத்தின் அத்தை ஹைதராபாத்தில் இருக்காங்கப்பா. உன் மாமாவுக்கு 3 மாதத்தில் மாற்றலாகிவிடும், அதற்குள் வந்தால் எங்கும் சுற்றி காட்டுகிறேன் என்று அடிக்கடி பிரீத்துக்கு கடிதம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். டிசம்பர் சீசன் நல்லா இருக்குமா? பெரிய மாடி போர்ஷனா? எல்லா வசதியும் இருக்கான். விசாகன் குறுக்கிட்டு, மிஸ்டர் ஹியூமுக்கு ஜனவரி 1 பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்குப்பா. சுசியும் ஊரில் இல்லை என்று ஞாபகப்படுத்தினான். சுசரிதா அவன் மனைவி தாய் வீட்டுக்கு போயிருந்தாள். மறந்தே போயிடுச்சு பார்த்தியா என்றார் தந்தை. ஆமாம்மா, வெள்ளைக்காரர் சில பேருக்கு பெரிய விருந்து கொடுப்பதாக இருக்கிறது. அன்றைக்கு நீ தான் ஹோஸ்டஸ் ஆக்கும். அவர் அவள் கன்னத்தில் பெருமையோடு ஒரு தட்டு தட்டினார். எத்தனை நாளைக்கு தான் மாணவியாக இருக்க போகிற? எல்லா பொறுப்பும் கற்றுக்கொள்ள வேணும்னா ஹாலிடே ட்ரிப்பை இன்னொரு சமயம் வச்சுக்கலாமே. விசு பென்ஸை போட்டிக்கோளை கொண்டு வந்து நிறுத்திடா, நான் பார்க்க சொல்ல. நவமணி தன் அறைக்குள் நுழையும் முன் புன்னகையை வரவழைத்துக் கொள்ள சிறிது அவசரம் வேண்டியிருந்தது. ஃபெமினாவை புரட்டி கொண்டிருந்த பிரீத் நிமிர்ந்து பார்த்துவிட்டு கவலையோடு, என்ன ஓகே தானே என்று எழுந்து வந்தாள். தொண்டை அடைப்பதை நவமணி வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. சாரி பிரீத் என்றாள். ஹைதராபாத்துக்கு நீ தனியாக தான் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்? புது வருடத்தன்று ஒரு முக்கியமான பார்ட்டி கொடுப்பதாக இருக்கிறாப்பா. ஹோஸ்டஸ் பொறுப்பை நான் தான் ஏற்க வேண்டியிருக்குமா? கிண்டா பண்ணுறேன் நீயே என்றாள் பிரீத். பார்ட்டி விருந்து என்றால் நவமணிக்கு பிடிக்கவே பிடிக்காது. நத்தை கூட்டுக்குள் பதுங்குகிற மாதிரி போய் ஒளிந்து கொண்டு விடுவாள். பிரீத் ஒருத்தியிடம்தான் அவள் மனம் விட்டு பேசுவாளை தவிர மற்றபடி எவரிடமும் வாய் திறப்பது கூட கிடையாது. பெரிய பார்ட்டியில், அதுவும் வெள்ளைக்காரர் கலந்து கொள்ளும் விருந்தில் அவள் மனத்தை புரிந்து கொண்ட நவமணி, அண்ணி ஊருக்கு போயிருக்கிறாங்களா, நான் தப்பித்துக்கொள்ள முடியாது பிரீத்து. இதெல்லாம் இப்போது கற்றுக்கொள்ளாமல் பின்ன எப்படி கற்றுக்கொள்ளப் போகிறான்னு அப்பா கேட்குறாரு. சே! பத்திரிகையை தூக்கி எறிந்து விட்டு சோஃபாவில் போய் உட்கார்ந்தாள் பிரீத். கடைசி நிமிடத்தில் இப்படி காலை வாரி விடுறிய? டிக்கெட் கூட வாங்கியே விட்டது. இருந்தாலும் நவி, நீ சுத்த மோசம். தன்னை காட்டிலும் பிரீத்துக்கு தான் அதிக ஏமாற்றமாக இருக்கும் என்று நவமணிக்கு தெரியும். சிநேகிதியின் தோள் மீது கை வைத்தபடி, நான் வராட்டேன் என்ன பிரீத்து, எனக்கு சேர்த்து நீ போய் விடுமுறை ஜாலியாக கழிச்சிட்டு வா என்றாள். பிரீத் ஹைதராபாத்துக்கு புறப்பட வேண்டிய நாள் வந்தபோது அவளுக்கு கொஞ்சம் கூட மனம் சமாதானமாகவில்லை. நவமணியின் வீட்டுக்கு வந்து, நான் தனியாக போக மாட்டேன் என்று தகராறு செய்தாள். என்ன ரகலைங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தார் சுந்தரபாண்டியன். அவர் நவமணியின் அப்பாவுக்கு மிகவும் வேண்டியவர். சென்னையில் ஒரு முக்கியமான புள்ளி. 70 வயதிலும் பெரிய சாதனைகளை
வெட்டொன்று துண்டு இரண்டாக மளமளவென்று செய்து முடிக்கக்கூடிய காரியவாதி. ஆனால் காரியம் இல்லாத போது குழந்தை போல பழகுவார், வேடிக்கை செய்வார். அப்பனை பார்க்க வந்தேன், வெளியூர் போயிட்டானாக்கும் என்று சொல்லிக்கொண்டே உட்காரும்போது அவரது எடை தாழாமல் சோஃபா கிரிச்சிடுவதை கேட்டு தனக்குள்ளே சிரித்து கொண்டார் பிரீத். ஆமாம் அங்கிள், அப்பாவும் அண்ணாவும் நேற்று டெல்லி புறப்பட்டு போனாங்க என்றாள் நவமணி. ஒரு கல்லூரிக்கு டொனேஷன் சம்மந்தமாக இன்றைக்கி வரப்போகிறதா முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், அதுக்கு பயந்துட்டு போயிட்டான் போல இருக்கே. பிரீத் கேலியாக, அடுத்த தடவை முன்கூட்டி சொல்லாமல் வந்து பாருங்க என்று யோசனை சொன்னாள். இது யாரே என்றார் அவர். தோழியை நவமணி அறிமுகம் செய்து வைத்தாள். நீ வாயை திறக்க மாட்டே, இது பெரிய வாயாடி இருக்கும் போல இருக்கே. ஒரு தட்டில் கூல்ட்ரிங்க் வந்தது. கிளாஸின் வெளிப்புறத்தே படர்ந்திருந்த ஆவி படலத்தை பார்த்தவர், ஃப்ரிட்ஜில் வச்சதா, ஐஸ் உடம்புக்கு ஆகாதே என்றார். வேலம்மாவின் காதுக்குள் நவமணி ஏதோ சொன்னாள். அதை கவனித்தவர், அதெல்லாம் ஒன்று வேணாம், இதே கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு வர சொல்லு என்றார். பிரீத்துக்கு தமாஷாக இருந்தது. சூடான க்ரஷ்ஷா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றாள். இன்னும் நீ கேள்விப்படாதது எவ்வளவோ இருக்குது. உனக்கு வயசு என்ன? 18. எனக்கு என்ன ஆறுது தெரியுமா? அவரை ஒரு முறை இறங்க பார்த்தாள் பிரீத். தினம் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் அவர் உடலில் ஏற்பட்டிருந்த பளபளப்பு வயதை குறைத்து மதிப்பிட செய்தது. 50 இருக்கும். சித்திரை வந்தால் 73 பூர்த்தியே. அயர்ந்து போய்விட்டாள் பிரீத். அவரது தலைமுடி கண்ணங்கரையில் என்று இருப்பதை அவள் குறிப்பிட்ட போது அவர் கொடுத்த விளக்கம் அதைவிட அதிர்ச்சியை தருவதாக இருந்தது. என் அம்மாவுக்கு நரைத்த பிறகல்லவா எனக்கு நரைக்கணும் என்றார் அவர். பிறகு, நீ உற்சாகமாக இருக்க, உன் ஸ்நேகிதி ரொம்ப டல்லாக இருக்காள், என்ன விஷயம் என்றார். அதுவா, சொல்ல வேண்டாம் என்று நவமணி ஜாடை காட்டுவது அவர் கண்ணில் பட்டுவிட்டது. நவமணியே, நீ அந்தாண்ட போமா என்றார். சுந்தரபாண்டியனை பார்த்தது முதல் ஏற்பட்டிருந்த ஒரு தனி ஈடுபாடும் ஒத்தாசைக்கு வரக்கூடியவர் என்ற நம்பிக்கையும் பிரீத்துக்கு துணிச்சலை கொடுத்தன. விஷயத்தை தெரிந்து கொண்டார் சுந்தரபாண்டியன். எல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க என்று அவர் ஊக்கம் அளிப்பதை கேட்டதும், நவி கேட்டியா என்று துள்ளினாள் பிரீத். அவர் எதிரில் எப்படி அடக்குவது என்று நவமணிக்கு புரியவில்லை. இல்லை அங்கிள், முதல் தேதி என்று பாட்டி, அண்ணி வேறு இல்லை. அவர் எழுந்து காரியதரிசியை வரவழைத்து தொலைபேசியில் டெல்லிக்கு நேரடியாக கால் போட சொன்னார். இடைவேளை நேரமாதலால் நவமணியின் அப்பா ஹோட்டல் அசோகாவில் தான் இருந்தார். சுந்தரபாண்டியன் ரிசீவரை கையில் வாங்கி கொண்டார். என்ன, இன்றைக்கி வர சொல்லிட்டு நீ நேற்றுக்கு கிளம்பி போயிட்டா என்னடா அர்த்தம்? சமாதானம் எல்லாம் கிடக்கட்டும் விடு. நவமணி ஸ்நேகிதியோட ஹைதராபாத் போகணுமேமே. உனக்கு என்ன ஆட்சேபம்? பார்ட்டி தானே, பச்சை குழந்தை, அவள் இல்லாட்டி குடியாக மூழ்கி போயிடும். சும்மா போயிட்டு வரட்டும். அந்த பொண்ணா பிரீத், அவர் எம்டி ஆக்கும், டாக்டர் இல்லை, எம்டனுக்கு பெண்பால் என்பதற்காக சொன்னேன். 8 நவமணியை பார்த்துக்குவா, கவலைப்படாத. நவமணியின் அப்பா பரம்பரை செல்வர் தான் என்றாலும் பிஸ்னஸில் ஈடுபாடு, அந்த பணத்தை பல மடங்காக அவர் பெருக்குவதற்கு சுந்தரபாண்டியன் தான் தூண்டுகோலாகவும் வழிகாட்டியும் இருந்தவர் என்று சொல்வார்கள். அவர் பேச்சுக்கு மறுபேச்சு சொல்ல நவமணியின் அப்பாவால் முடியவில்லை. பிரீத், இதுக்கு தான் உன்னோட வெளியே கிளம்பவே எனக்கு பிடிக்கிறதில்ல என்று குறைப்பட்டு கொண்டாள் நவமணி. அவள் என்ன சொல்கிறாள், எதற்கு சொல்கிறாள் என்று பிரீத்துக்கு நன்றாக தெரிந்திருக்கும் போலும் ஆட்டோ ரிக்ஷா போடும் இறைச்சலும் குலுக்கல்லும் எதுவுமே காதில் விழாதவள் போல உறக்கச் சொல்லு, ஒன்றும் புரியல என்று கத்திவிட்டு தன் செவியை அவள் உதட்டருகே சாய்த்து கொண்டு விளக்கத்துக்கு காத்திருப்பவள் போல பாவனை செய்தாள். ஒரு முறைப்பு ஹுசைன் சாகர் ஏரியை நோக்கி நவமணி முகத்தை திருப்பி கொண்டு விட்டாள். வெப்பம் மட்டாக இருந்தாலும் ஒளியில் குறைவில்லாத டிசம்பர் வெயிலில் இரட்டை நகரங்களான ஹைதராபாத்தையும் செகந்திராபாத்தையும் இணைக்கும் டேங்க் பண்ட் என்ற வனப்புமிக்க ஏரிக்கரையின் சீரான சாலையில் அவர்களது 3 சக்கர வண்டி விரைந்து கொண்டிருந்தது. காலையில் பிரீத்திடமிருந்து ஒரு வாக்குறுதி வாங்கி கொண்டு பின்னர் தான் நவமணி புறப்பட சம்மதித்திருந்தாள். பிரீத், ஹிந்தி வேண்டாம், உனக்கும் அதுக்கும் சரிப்பட்டு வராது என்று கெஞ்சினாள். இது ஹிந்தி இல்லடி, உருது என்று சிரித்தாள் பிரீத். ஏதோ ஒன்று, அதில் நீ பேசக்கூடாது. பின்ன அதில் தான் பேசுறது என்றாள் பிரீத். தமிழ் இங்கே துப்புரவாக தெரியாது, சாதாரண ஜனங்களுக்கு இங்கிலீஷே வழங்காது. தெலுங்குனா என் பேரை தவிர தெலுங்கே காணோம். ஹிந்தியில் பேசினா இவர்களெல்லாம் புரியுறதாக நீ நினச்சிட்ருக்க. பாவம், உன் ஓட்ட ஹிந்தியை கேட்டு அவர்கள் குழம்பி தவிக்கிறதையும் அப்புறம் நாம் மறுபக்கம் போன பிறகு வாய் விட்டு சிரிக்கிறதையும் பார்க்குற போது வெக்கக்கேடு. ஓஹோ என்றாள் பிரீத். சாலார்ஜங் மியூசியம் என்ன, நவ்பத் பஹாட் என்ன, பஹாட் என்ன, ஜூ என்ன, சார்மினார் என்ன, எல்லாத்தையும் ஹிந்தியை வச்சு தானே உன்னை சுற்றி காட்டியிருக்கேன். இப்போ அது ஓட்ட ஹிந்தி ஆகிடுச்சாக்கும். ஓட்ட ஹிந்தியா? ப்ளீஸ் பிரீத், அது சாகித்ய அகாடமி ப்ரைஸ் வாங்கி தரக்கூடிய ஹிந்தியாகவே இருக்கட்டும், வேண்டாமே எனக்கு. அப்சல்கஞ்ச் என்ற இடத்திலிருந்து அடிக்கடி கோல்கொண்டா கோட்டைக்கு பஸ் உண்டு என்று பிரீத்தின் மாமா சொல்லி அனுப்பியிருந்தார். கோல்கொண்டாவில் நல்ல ஹோட்டல் ஒன்று
இருக்காது என்று சித்தி சொன்னாங்களே, சாத்துக்குடி பழமும் வாழைப்பழம் வாங்கிட்டு போயிடலாமா என்றாள் நவமணி. எனக்குன்னு ஆட்சேபம் இல்லை என்றாள் பிரீத் விரைப்பாக. பழக்கடைக்கு போக சொல்லு. எப்படி சொல்கிற அப்படின்னா? என் ஓட்ட ஹிந்தியை கேட்டால் உனக்கு நாக்கு பிடிங்கி கொள்ளா போல இருக்குமே, எந்த மொழியில் சொல்கிறதுன்னுங்கிறேன். இங்கிலீஷில் சொல்லு. கோ டு ஃப்ரூட் மார்க்கெட் என்று சொல்லிவிட்டு தன் கடமை முடிந்து விட்டார் போல் பிரீத் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு விட்டால் ஆட்டோ ஓடிக்கொண்டிருந்தது. ஆட்டோக்காரன் தப்பாக புரிந்து கொண்டு வேற எங்கோ கொண்டு போய் தொலைத்து விட்டால் என்ன செய்வதென்று கவலை நவமணிக்கு பிரீத்தை கிள்ளினாள். என்ன சத்தியாகிரகம் பண்ணியா? நீ ஏன் நானா? பழம் இல்லாவிட்டால் போகட்டும், எனக்கு பரவாயில்ல, அப்புறம் நீ தான் பசியில் கிடந்து துடிக்க போகிற. பிரீத் சிரித்தான். எப்பேற்பட்ட பாலைவனமாக இருந்தாலும் ஒரு டீ கிடையாது இல்லாமல் இருக்காது. நீ தான் அங்கே வரமாட்டேன் இங்கே வரமாட்டேன், பாலில் இரும்பும் இருக்குது மிதக்குது, கிளாஸ் அழுக்காக இருக்குன்னு முகத்தை சுழிச்சிட்டு வயிற்ற காய போடுற. எனக்கு ஒன்றும் இல்லை. நவமணி பேசாமல் இருந்தால் அவளை பார்க்க பிரீத்துக்கு பாவமாக இருந்தது. திடீரென்று நேசம் போக பிரீத் அவளை அணைத்து கொண்டு, சும்மா வேடிக்கை சொன்னேன்டி, அதோ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வண்டியில் பழம் விற்கிறான் பார், வேண்டியது வாங்கிக்கலாம் என்றாள். பிரீத்தின் அத்தைக்கு பாவம். அவர்கள் வரும் சமயம் பார்த்து சரியான ஃப்ளூ. குழந்தைகளுக்கு ஊரை சுற்றி காட்ட முடியவில்லை என்று குறைபட்டு கொண்டான். மாமாவுக்கோ அலுவலகத்துக்கோ போய் வரவே நேரம் சரியாக இருந்தது. முதல் நாள் பொழுது பேகம்பட்டில் இருந்த அத்தை வீட்டிலேயே கழிந்து விட்டது. அப்புறம் பிரீத், ஹைதராபாத் ஆச்சு, நானே காட்டுறேன் வா என்று நவமணியை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டார். பகல் முழுக்க சுற்றுவார்கள், இரவில் பிரீத் அடித்து போட்டார் போல் தூங்குவாள். அத்தை காய்ச்சலின் வெப்பத்தால் முனகுவதை கேட்கும்போது நவமணிக்கு பாவமாக இருக்கும். வேண்டிய பணிவிடைகளை செய்வாள். பெரிய இடத்து பொண்ணு, நீயே விடுமுறைக்காக வந்திருக்கிற இடத்துல உன்னை கஷ்டப்படுத்த வேண்டியிருக்கு பாரு என்று அத்தை குறைபட்டு கொள்வாள். ஒரு கஷ்டமும் இல்லை, எனக்கு ஜுரம் வந்தால் நீங்கள் தான் கவனிச்சுக்க மாட்டீங்களா என்பாள் அவள். பகலில் அலைச்சல், இரவில் தூக்கமின்மை சேர்ந்தாற்போல் 3 நாட்கள் இப்படி கழித்தாலோ என்னவோ நவமணியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டது. அதற்கான முதல் அடையாளம் கோட்டை வாசலில் தென்படலாயிற்று. உயரமான மண்டபத்தின் மையத்தில் நின்று மெல்ல பேசினால் கூட பலத்த எதிரொலி எழும்ப, அதே மண்டபத்தில் எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் எதிரொலியே உண்டாகாத ஆச்சரியத்தை பலமுறை பரீட்சித்து மகிழ்ந்த பிரீத் ஒரு ஓரத்தில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த பழங்கால துப்பாக்கியை கவனித்து விட்டார். நவி, அந்த துப்பாக்கி பிடிச்சிட்டு ஜம்முன்னு நிற்கிறேன், ஒரு ஸ்னாப்பட என்று குதிக்க ஆரம்பித்து விட்டால். கோட்டையின் நடுவில் இருந்த திறந்த வெளியில் படம் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நவமணிக்கு தோன்றிற்று. நல்ல ஐடியா என்று ஆமோதித்தால் பிரீத். வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. கேமராவை பார்த்து குமிழ்களை திருப்பிக் கொண்டிருந்த நவமணிக்கு தலை சுற்றுகிற மாதிரி இருந்தது. என்னென்னவே என்றாள் பிரீத். ஒன்றுமில்லை என்று நவமணி சமாளித்து விட்டாள். அப்போதைக்கு தொடரும்.